ஹாய்ங்க உங்க ஈவினிங் டைமில் சூடாக காஃபியோ டீயோ குடிக்கும்போது பக்கத்தில் ஸ்நாக்ஸ் இருந்தால் தான் ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூடான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து 3 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி தண்ணி எதுவுமே இல்லாமல் வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வேக வச்ச சாதம், கொஞ்சமாக வந்து ஜீரகம், 4 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரைக்கே 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கல் மண் இல்லாமல் நல்லா வடித்து அந்த சூடோடே ஆட் பண்ணி நல்லா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும். அதுக்காக வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க கொப்பரை, தேங்காய், அப்புறம் வந்து சின்ன உள்ளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விசில் எதுவுமே போடாமல், விசில் கேஸ்கட் போடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் வட்டலாப்பம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் டீ, காஃபி அது கூடலாம் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.